திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இந்து சமயத்தின் மிக முக்கியமான மற்றும் பழமையான கோவில்களில் ஒன்றாகும். இதன் வரலாற்றுச் சிறப்புகளை இங்கே காணலாம். தல வரலாறு படைப்புக் கடவுளான பிரம்மாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகச்சில கோவில்களில் இதுவும் ஒன்று. புராணத்தின்படி சிவபெருமானை விட தானும் உயர்ந்தவர் என்று பிரம்மா கர்வம் கொண்டபோது, சிவன் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றைக் கொய்து அவரிடம் இருந்த படைப்புத் தொழிலையும் பறித்தார். தனது தவறை உணர்ந்த பிரம்மா 12 சிவலிங்கங்களை நிறுவி இத்தலத்தில் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார். பிரம்மாவின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவன் அவருக்கு மீண்டும் படைக்கும் ஆற்றலை வழங்கினார். பிரம்மாவின் தலையெழுத்தையே மாற்றிய தலம் என்பதால் இங்கு வழிபடும் பக்தர்களின் தீய வினைகளும் தலையெழுத்தும் மாறும் என்பது ஐதீகம். முக்கிய அம்சங்கள். பிரம்மபுரீஸ்வரர். இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். பிரம்மா சன்னதி. தனிச்சன்னதியில் பிரம்மா 6.5 அடி உயரத்தில் தாமரை மலர் மீது அமர்ந்த நிலையில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார். 12 சிவலிங்கங்கள். பிரம்மா வழிபட்ட 12 லிங்கங்களும் இக்கோவில் வளாகத்திலேயே தனித்தனி சன்னதிகளில் அமைந்துள்ளன. அவை பிரம்மபுரீஸ்வரர், பழனிமலைநாதர், பாதாளேஸ்வரர், தாயுமானவர், மண்டூகநாதர், ஏகம்பரேஸ்வரர், கைலாசநாதர், ஜம்புகேஸ்வரர், காளத்தீஸ்வரர், சப்தரிஷீஸ்வரர், கைலாசநாதர், அருணாச்சலேஸ்வரர். வழிபாட்டுச் சிறப்பு. பக்தர்கள் தங்களின் ஜாதகத்தை பிரம்மாவின் பாதத்தில் வைத்து குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் பிரம்மாவை வழிபடுவதை வழக்கமாகக் கொண்டுள்ளனர். திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் இங்கு வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. அமைவிடம். இது திருச்சிராப்பள்ளியில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறுகனூர் அருகே திருப்பத்தூர் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. குறிப்பு: சிவகங்கை மாவட்டத்திலுள்ள திருப்பத்தூர் அல்ல. இங்கு பதஞ்சலி படம் உருவம் காணப்படுகிறது. இங்கு உள்ள நந்தியைத் தொட்டால் நிஜ காளையை தொடுவது போல் இருக்கும்.